வெல்கம் டு சசிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாழைப்பூ வடை, கடலைப்பருப்பு, வாழைப்பூ, 5 பட்டை மிளகா, உப்பு, சோம்பு. கடலைப்பருப்பை நான் 1க்கு 2 ஓட்டி வச்சுருக்கேன். வாழைப்பூவும் அதேமாரி நான் அதை மாதிரி ஓட்டி வச்சுருக்கேன். பட்டை மிளகாவும் சோம்பும் நான் மிக்சியில் போட்டு நான் கிரைண்ட் பண்ணி இதை வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வாங்க எப்படி நம்ம வாழைப்பூ வடைக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். இந்த சோம்பையும் பட்டை மிளகாவையும் போட்டுட்டேன். இந்த அளவுக்கு உப்பு நமக்கு பத்தாதுங்க, மறுபடியும் நம்ம ஆட் பண்ணுவோம். வாழைப்பூ பாருங்கள், நம்ம மிக்சியில் போட்டு ஓட்டினோடனே நமக்கு இந்த கலர் டார்க்காக நமக்கு கிடைக்கும். தண்ணியே இருக்கக்கூடாதுங்க, நல்லா புளிஞ்சிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு நீங்கள் ஓட்டி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பும் அதுமாரி தண்ணியே இல்லாமல் நம்ம 1க்கு 2 ஓட்டி எடுத்துக்க போகிறோம். மையை அரைக்கக்கூடாதுங்க வடைக்கு. கடலைப்பருப்பு வடை மசால் வடைக்கு எப்படி நீங்கள் அரைப்பீங்களோ அதேமாரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து நான் பசஞ்சிக்கிறேன். முன்னாடி நான் சொன்னேன்னா உப்பு பத்தாதுன்னு, அதனால் மறுபடியும் இதோ நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா பசைஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். எண்ணெய் நல்லா காயணுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே இதை மாதிரி கையால் தட்டி இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுக்கலாம். நான் வந்து கல்லெண்ணெய் தானே இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட சாப்பாட்டில் கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட வெயிட் லாஸ் நல்லா இருக்குங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப இது வந்து இந்த எண்ணெய்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து கடையில் கிடைக்கிற இந்த கோல்டு வின்னர் அந்த மாதிரி எண்ணெயில் நீங்கள் வந்து பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதை விட இது மாதிரி கல்லெண்ணெயில் நீங்கள் பொரித்து யூஸ் பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப வந்து எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு வடை வந்து நல்லா செவந்து வரணுங்க. நம்மளோட வடை வந்து நம்ம பொரிச்சு எடுத்தால் நமக்கு வந்து ரெட்டிஷாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்கள் வந்து வடையை நீங்கள் எடுத்துடலாம். நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா வேகாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஆறினோடனே நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்குங்க. உங்களுக்கு வடை ஒரு கையில் நீங்கள் தட்ட தெரியலனா இந்த பாருங்கள், இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டிட்டு கையில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக நமக்கு கிடைக்குங்க. வடை ரவுண்டாக கிடைக்கும். இது பிகினர்ஸ்க்கு தெரியாதுங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். நம்ம ஒரு செட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு 7 வடை 8 வடை கூட நீங்கள் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது, ஒன்றும் திரிஞ்சு வராதுங்க. நீங்கள் வந்து இந்த வடை நீங்கள் செஞ்சிங்கன்னா சாதா மசால் வடையை விட நீங்கள் இந்த வடையை நீங்கள் அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க. இதில் வந்து வெங்காயம் போட மாட்டோம், நம்ம பூண்டு போட மாட்டோம், இஞ்சி போட மாட்டோம், கருவேப்பிலை போட மாட்டோம், ஒன்றுமே இல்லைங்க. வெறும் கடலைப்பருப்பு, வாழைப்பூ, பட்டை மிளகா, உப்பு, சோம்பு, அவ்வளோதாங்க. நீங்கள் வாழைப்பூவை கூட நீங்கள் வந்து காம்பெல்லாம் எடுக்கணுமேன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணுறப்பே அந்த காம்பெலாம் தனித்தனியாக வந்துடுங்க நமக்கு. மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த காம்பெல்லாம் நீங்கள் தனித்தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.